உண்டாவதாக. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எப்படி நடத்தி வந்தால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. நாளைக்கு சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், 12 மணி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான். அவர் சொல்லுகிறவர், வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறவர், வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 சொல்லப்படுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்போ இந்த வார்த்தை ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு தான் இருக்கிறார், நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார், நம்ம கூட தான் வசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில சமயம் நம்ம சோர்ந்து போகும் பொழுது, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது, இந்த உலகத்தில் போராட்டமாக இருக்கும் பொழுது, நம்ம இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது என் கூட தேவன் இருக்கிற போல ஃபீல் ஆகும். அவர் என்னை தொடுகிறதை போல ஃபீல் ஆகும். சில டைம் கன்னத்தில் கை வைக்கிறதை போல ஃபீல் ஆகும். சில டைம் தலைமையில் கை வைக்கிறதை போல ஃபீல் ஆகும். சில டைம் நம்ம கூட யாரையோ ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை உணர்த்துவார். அப்போ நான் சில டைம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், சில காரியத்துக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, திடீர்னு ஏதாவது ஒரு ஊழியம், ஏதோ ஒரு காரியத்தை பார்க்க போனாலும் சரி, சில மனிதர்களை பார்க்க போனாலும் சரி, சில ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், மீட்டிங் எதுக்காக போனாலும் சரி, தேவனத்தை ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது நான் போகலாமா போவேணாமான்னு சொல்லும் பொழுது அப்போ சொல்லுவார், அவர் சொன்னால் தான் நான் போவேன், கிளம்பி போவேன். சொல்லப்போனால் நான் கேட்பேன், கேட்டுட்டு கேட்பேன், நான் போகலாமா போவேணாமா அப்படின்னா, போவேணான்னா போக மாட்டேன், போ அப்படின்னு சொன்னால் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தம் பெரிய வாக்குத்தத்தம். உலகத்தில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது, எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ கல்லறை இருக்கிறது, எத்தனையோ ஆராதனை ஸ்தலம் இருக்குது, எத்தனையோ பலிபீடங்கள் இருக்குது, எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையா? அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தான் திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் திறக்கப்பட்டதுனால அவர் பரலோகத்துக்கு எழுந்து போனார் என்று வேதம் சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. அவர் 12 அப்போஸ்தலருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில், இந்த கலியுக காலகட்டத்தில் தேவனை பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாகவே பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். ஏன்னா 12 சீஷர்களுக்கு தரிசனமாகின தேவன் அவர் நம்மளுக்கு தரிசனமாக மாட்டாரா? இனி வரும் காலத்தை எதிர்கொண்டு போகிறது கடினம். சத்ருவை எதிர்கொண்டு போகிறது கடினம். பொல்லாத மனிதர்களை எதிர்கொண்டு போகிறது கடினம். துரைத்தனங்களை எதிர்கொண்டு போகிறது கடினம். அதிகாரத்தை எதிர்கொண்டு போகிறது கடினம். அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளை எதிர்த்து நிற்கிறது கடினம். அப்போ தேவன் அவரை நம்ம பார்த்து, அவரை தரிசித்து, அவரோடு நடக்கும் பொழுது தான் இனி வரும் பாடுகள், உபத்திரங்கள் எல்லாத்தையும் கடந்து போக முடியும் என்று சொல்லி நான் அவருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால் அவர் நாளைக்கு ஈஸ்டர் பண்டிகை, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்கள். அப்போ நாளைக்கு அவர் உயிர்த்தெழுந்தனால சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க. ஒருவேளை இன்றைக்கி ஜெபிக்கிற, நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாகவே தரிசனம் ஆவாங்க. ஏன்னா 12 அப்போஸ்தலருக்கு தன்னை தரிசனமாகி வெளிப்படுத்தின தேவன் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துவாங்க. காலம் கடைசியாகி விட்டதுனால எவன் உண்மை உத்தவமாக தேடுகிறானோ அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி, என்னை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் தேடும்போதே கண்டடைவான் வேதம் சொல்லப்படுது. அப்படி தேடும் பொழுது தான் அவரை பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவரோட பேச முடியும், அவரோட பழக முடியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தம் பிடிச்சு கொள்ளும் பொழுது கூடயே இருப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், உயர்த்துவார். அவர் நல்லவராக இருக்கிறார். சொல்லப்போனால் அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார் சொல்லப்போனால். அதனால் நம்மளும் அவரோடு கூட நடப்போம், அவரோட பேசுவோம், அவரோட பழகுவோம், அவரை நோக்கி நம்ம இருப்போம். எல்லாம் தேவனுக்கே மகிமை உண்டாகும்.